களிம்பேறுனா அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. அது மாதிரி நம்ம அறிவுல களிம்பு ஏறுற மாதிரி சின்ன சின்ன அறிவுகள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், அயோக்கியத்தனமான எண்ணங்கள், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கோபங்கள், பொறாமைகள், வஞ்சனைகள், இதெல்லாம் அறிவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டு அறிவை மழுங்க செஞ்சு பிடிச்சு, அப்ப அப்படியே மழுங்கி போன மனம், மழுங்கி போன அறிவு, இப்படி மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ஒரு அறிவை தேடி, ஒரு அருளை தேடி, ஒரு பிரகாசத்தை தேடி இந்த பூமியில் வாழ்கின்ற வரை வினைகள் இல்லாமல் ஏற்கனவே பதிஞ்சி இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நீங்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக உட்கார்ந்துருக்கோம். ஏதோ இங்க இந்த ஃபேன் ஓடுது, இங்க சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வரல. இந்த இடத்தில், இந்த குருநாதருடைய பாதம் பட்ட இடத்தில் நான் வந்திருக்கின்றேன். அவர் மீது பட்டு வருகின்ற வாசனைகள், நல்ல மனங்கள், நல்ல அருள், அவர் செய்த புண்ணியங்கள் இங்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனை இந்த உடம்பிலும், உயிரிலும், உள்ளத்திலும், மூச்சு காற்றிலும் வாங்குவதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படிதானே உண்மை? நீங்க வந்திருக்கிறதெல்லாம் வேற நோக்கம் இல்ல. அதனால இந்த பரிசம், அவர் ஐயா சொன்ன மாதிரி, ஆனந்தன் சொன்ன பரிசம் இங்கு இருக்கிறது. அது என்னை அறியாமல் என் உடம்பில் பதிகிறது. அதற்காக நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன். இங்கு அமர்ந்திருப்பதின் காரணமாக என் வினைகள் பஞ்சாக பறந்தோடுகின்றன. அதுக்குதான் உட்கார்ந்திருக்கோம். அப்படி ஒரு திருமந்திரத்தில் ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த செம்பு களிம்பு இருக்கு, இரும்புல துரு இருக்கு. இரும்புல உள்ள துருவை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? எலுமிச்சம்பழ சாரை தடவுவாங்க, சோடா உப்பை தடவுவாங்க. அந்த செம்புல புளி போட்டு தேய்ப்பாங்க. ஆனா நம்ம ஞானிகள் இருக்கிறாங்களே, குருநாதர் மாதிரி உள்ள ஞானிகள், இரும்பையும் செம்பையும் தங்கமா மாத்திருவாங்க. அதுக்கு பரிசன வேதின்னு பேரு. பரிசன வேதி. அவர் சொன்ன மாதிரி பரிச தீட்சை, பரிசன வேதி. எதை போட்டா அந்த செம்பு தங்கமாவும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும்னா, ஞானிகளுடைய கருணை இருக்கின்ற இடத்துல தங்கமாயிரும். ஞானிகளுடைய மலஜலம் பற்ற இடமெல்லாம் தங்கமாகும். ஞானிகள் எங்கெங்கெல்லாம் மலஜலம் கழிச்சதுக்காக இந்த இடம்லாம் தங்கமாயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஞானிகளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இந்த உலகத்தில் இல்லை. அவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. அதனால ஞானிகளிடத்தில் கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அது தர்மமாகவும் அருளாகவும் மாற்றப்படுகிறது. இந்த ரகசியத்தை அந்த ஆனந்தனுக்கு அவர் கொடுக்கிறாரு. இந்த ஞான கல்வியை மலேசியாவில் ஆனந்தன் வாங்கின அளவுக்கு நான் எந்த ஆன்மாவையும் பார்த்ததில்லை. அப்படியே ஏன் என்னன்னு கேட்க மாட்டாரு, குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, அப்படியே உள்வாங்கிப்பாரு. அப்படி ஒரு புண்ணியமா அவரு அந்த சொல்றாரு. அந்த செய்தியை சொல்றாரு. பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசையுறும் பொன் ஆகுமா போல. அந்த இரும்புலையும் செம்புலையும் தங்கம் செய்வதற்குரிய ஒரு ஒரு ரசாயனத்தை பூசணம்னா அது தங்கமா மாறும். அத்தகைய நிலையை ஞானிகள் செய்தார்கள். வள்ளல் பெருமான் வடலூர்ல கோயில் கட்டுறதுக்கு தங்கம் செஞ்சு பாம்பேல வித்தாரு. ரத்தன முதலியாருங்கிறவர் சென்னையிலிருந்து அந்த தங்கத்தை நிறுக்கிறதுக்குள்ள தராசையும் படிக்கல்லையும் வாங்கி அமைச்சாரு. அதன் மூலமா கிடைச்ச பொருளை கொண்டுதான் வடலூர்ல அந்த கோயில் செய்யப்பட்டிருக்கு. அங்க வாரியார் சுவாமிகள் அந்த இதை என்ன ரெனோவேஷனுக்கு தமிழ்ல என்ன புதுப்பித்தல் வேலையை செய்யறாரு கிருபானந்த வாரியார். அப்படி செய்யும் போது கீழே அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் சுத்தம் பண்றதுக்காக இறங்குறாங்க. அப்படி இறங்கும் பொழுது
வாரியார் சுவாமிகளும் இறங்கியிருக்காங்க. அங்க உள்ள கொத்தனார் ஒருத்தர் புண்ணியமா இறங்குறாரு. அங்க நிறைய ஜார், தமிழ்ல ஜாடிகள், என்ன ஜாடி, பீங்கான் ஜாடிகள் 1.5 அடி 1.5 அடி உயரத்துக்கு இருக்குது. அதுல ஏதோ லிக்விடா இருக்குது, அப்படியே பிரகாசமா இருக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த காதுல குச்சி வச்சிருப்பாங்க அளக்கிறதுக்கு, யாரு, கொத்தனாரு. அதுல ஒரு குச்சை விட்டு உள்ள விட்டு அப்படி டச் பண்ணி தூக்குனா அதுல பொன்னிறமான தங்கம் இருக்கு. அது மாழை மணின்னு பேரு. மாழைன்னா பொண்ணு. அந்த பொண்ணு லிக்விடா இருக்கு, திரவமா இருக்கு. தங்கம் மென்மையாக மென்மையாக திரவமா இருக்கும். 24 காரட் தங்கத்தை பல்லால கடிக்க முடியும். இந்த 18 காரட் தங்கத்தை கடிச்சோம்னா பல்லு உடைஞ்சிரும். அது மாதிரி அந்த தங்கம் சுத்த தங்கமாக பத்திரமாத்து தங்கமா இருக்குது. அது மாதிரி ஞானிகளுடைய செயல்பாடுகள்ல அவங்க செம்ப தொட்டா கூட தங்கமாயிரும். அது மாதிரி அந்த ஆனந்தன்கிற செம்ப நம்ம குருநாதர் தொட்டாரு. தொட்டதுனாலதான் அவருக்கு இப்ப புத்தியே வந்துச்சு. புத்தி வந்ததுனாலதான் பிஇ படித்தாலும் பேப்பரை தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு உலகம் பூரா சுத்தி இந்த ஞானிகளுடைய திருநாமங்கள்ல இன்னைக்கு உலகம் பூரா பேச வச்சவரு இவர் தான். அவருக்கு நம்ம எல்லாம் வாழ்த்தணும், அவரை வணங்கணும். அவரு பரிசனம் செய்தார். பரிசம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோழி மயில் எல்லாம் முட்டை விடும். முட்டை விட்ட உடனே 22 நாள் அந்த முட்டை மேல அந்த இதெல்லாம் உட்கார்ந்துருக்கும், இந்த கோழி எல்லாம் உட்கார்ந்துருக்கும், அந்த மயில் உட்கார்ந்துருக்கும். அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய திரவங்கள், முட்டையை சாப்பிட்றான் ஒருத்தன், முட்டை சாப்பிட்டோம்னா கோழியினுடைய முடி, அதுல எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிடுவான்னு அர்த்தம். அவன் ஆம்லெட் போடும் போது எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு விட்டுறான். அப்படி அது மாதிரி அதுல என்ன பண்ணுது, இந்த கோழி முட்டை குஞ்சா வந்துருது. அது அப்படி ஒட்டி 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 இருக்கிறதுனால திரவமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் உயிராக மாறுகிறது. அதை போலதான் நம்மளுடைய ஆனந்தன் அவளை ஒரு பரிசம். இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கும் அவருடைய பரிசம் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். அப்படி கிடைச்சதுன்னா பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசையூறு பொன் ஆகுமா போல, அப்படி தொட்ட உடனே பொன்னாகிற மாதிரி யாரெல்லாம் ஆசானுடைய குரு பரிசித்த குவளையம் எல்லாம், குரு நம்முடைய குருநாதர், இதை போன்ற பெரிய ஞானிகள், வள்ளலார் போன்ற பெரிய ஞானிகள், நம்முடைய ஆறுமுக ஞானி குருநாதர் முருகப்பெருமான், அவருடைய பரிசங்களை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திரிமலம் தீர்ந்து சிவகதி அடைவர்கள். அவர்கள் ஆணவம் மாயை கண்மங்களை எல்லாம் கடந்து சிவகதியை பெறுவார்கள். அத்தகைய அருள் இங்கு விளங்குகிறது, இந்த மண்ணில் அது விளங்குகிறது. இங்கு வருகின்ற மக்களுக்கெல்லாம் அவர்களுடைய